வணக்கம். இன்று புகழ் அதிகாரத்தின் 6வது குறளை நாம் காணலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். தோன்றிற் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றிற் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. சா, எங்க பிடிச்சி எப்படி அடிக்கிறாரு பாருங்க. தோன்றிற் புகழோடு தோன்றுக. பிறக்கும் பொழுதே புகழ் பெற்று வந்தீன்னா நல்லது. இல்லை, பிறக்கும்போது எனக்கு தெரியல, தோன்றும் பொழுதே புகழை அடைய வேண்டும் என்ற வேட்கை இருக்க வேண்டும். இது சும்மா புகழ் கிடையாது, பெருமையே சும்மாவாச்சும் ஜால்ரா அடிக்கிற புகழ் கிடையாது, நிலைத்து நிற்கக்கூடிய புகழ். தோன்றிற் புகழோடு தோன்றுக. பிறந்துட்டின்னா உனக்குரிய புகழை நீ தேடி ஓடு, அதனை பெற்றுக்கொள். அதுதான் நீ வந்த வாழ்க்கையின் பொக்கிஷம், அதுதான் உயிர்ப்பு. நீயே இல்லைன்னா கூட உன்னை பற்றி பேச 4 பேர் இருப்பாங்க, 4000 பேர் இருப்பாங்க, 4 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆக இந்த புகழை தேட வேண்டும் என்று எண்ணத்தோடு நாம் தோன்றினால் அது நல்லது. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் போகிறேன் அப்படின்னா நீ பிறக்காதரா. அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நீ இப்படி ஒரு ஜடமாக இருந்து வந்தேன் போனேன் அப்படின்னு சொல்கிறத விட நீ பிறக்காத. உலகத்திற்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நீ நினச்சா இல்லையா, இந்த பிறப்பே உனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படியே பளிச்சுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிட்டார். தோன்றிற் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. எப்படி இருக்க, மண்டையில் சுற்றி வச்சு அடித்த மாதிரி இருக்கா. ஆக பிறந்து விட்டோம். இதுவரைக்கும் நாம் நம்முடைய பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு புகழை ஈட்டவில்லை என்றாலும் இனியாவது கொஞ்சோண்டு புகழ் பெறுவதற்கு உரிய சிறு சிறு கருணை பொதிந்த இரக்கம் பொதிந்த செயல்களை நாமும் செய்து ஒரு 10 பேர் நம்மளை பற்றி பாராட்டட்டுமே, அந்த புகழ் எப்பயும் நிலைத்து நிற்கும் அல்லவா. அது நிலைச்சிருக்கும்ல. 10 பேருக்கு கல்வி சொல்லித்தர்றது, 10 பேருக்கு உணவு அளிப்பது, இதை நாம் பழக்கமாகி வைத்து கொள்ளும் பொழுது நம்ம இல்லைன்னாலும் நம்மளுடைய புகழானது நிலைத்து நிற்கும். ஆக மக்களே, தோன்றின் புகழோடு தோன்றுக. நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒன்று தானே. அதனால் நீ வராதடா, நீ பிறக்காதன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்மலாம் பிறந்துட்டோமே, என்ன செய்யலாம்? புகழ் பெறுவதற்குரிய செயல்களை சரியாக செய்ய வேண்டும். இதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகிறது. நன்றியோடு இன்று விடை பெறுகிறேன். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.